ராமனுடைய அம்பு வாலியினுடைய முதுகில் துளைக்கும். மற்ற ராமாயணங்களிலே இருந்து குவெம்பு மாறுபடுகிற ஓரிடம் இது. முதுகில் துளைக்கும், கீழே விடுவான் வாலி. வந்து எதிரில் நிற்கிற ராமனிடத்தில் பேச ஆரம்பிப்பான். என்னை ஏன் அழித்தாய்? வழக்கமாக ராமன் சொல்லுகிற அதே விஷயங்களை சொல்லி, முதல் கேள்வி, உன்னுடைய விதி, நீ அழிந்தாய். உடனே வாலி கேட்பான், என்னுடைய விதி நான் அழிந்தேன், உன்னுடைய விதி ராவணன் உன் மனைவியை தூக்கி கொண்டு போனான், இதற்காக நீ ஏன் தவிக்கிறாய்? இந்த வாதத்தை பார்க்கும்போது இரண்டு வாதமும் சமமாக தோன்றும். அடுத்தது ராமன் சொல்லுவான், நீ உன்னுடைய தம்பி மனைவியை கவர்ந்தாய், அதற்கான தண்டனை இது. நன்றாக பாருங்கள், நமக்கு பழக்கமான ராமகதையிலிருந்து இந்த கதை வேறுபடுகிறது. உன் தம்பி மனைவியை கவர்ந்து கொண்டாய், அதனால் நீ அழிந்தாய் என்று ராமன் சொன்னவுடன் வாலி சொல்லுவான், யார் சொன்னது? ருமை எனக்கு மகளை போல. அவளை நான் எங்கே வைத்திருக்கிறேன் என்று உனக்கு தெரியுமா? அவள் என்னுடைய வீட்டில் ஓர் அறையில் அமர்ந்திருக்கிறாள், அவ்வளவுதான். அந்த அறைக்குள்ளே சிறைப்பட்டிருக்கிறாள். அந்த அறையை விட்டு அவள் வெளியில் வரவில்லை. ஆனால் அவளை நான் தொடவில்லை, தாரை இதற்கு சாட்சி என்பான். உடனே ராமன் அடுத்த கேள்வியை கேட்பான், சரி, அது போகட்டும், ஆனால் உன்னுடைய தம்பியை இப்படி ஓட ஓட விரட்டினாயே, ஏன் இப்படி விரட்டினாய்? அதற்கான தண்டனை. அட பாவி, என் தம்பியை நான் என்றைக்கோ மன்னித்து விட்டேன், அந்த தம்பி வரமாட்டானா என்று பார்த்து கொண்டிருந்தேன், நீ இப்படி என்னை கொன்று விட்டாயே என்பான். ஒரு வித்தியாசமான வாலியை படைக்க ஆரம்பிக்கிறார் குவெம்பு. ருமையை தொடாத வாலி, தம்பியை மன்னித்து விட்டதாக சொல்கிற, தம்பி வரமாட்டானா என்று காத்து கொண்டிருக்கிற வாலி. ராமனுக்கே திக்குமுக்காடி போகும். இதை சொல்லிவிட்டு வாலி கீழே சரிவான். அப்படி சரியும் போது, தாரையும் அங்கதனும் இங்கே இருக்கிறார்களா? எனக்கு கண் மயங்குகிறது, அவர்கள் எங்கே? அனுமன் வந்து அப்படி பக்கத்தில் நின்று, ஏற்கனவே செய்தி அனுப்பிவிட்டோம், அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்குள் ராமன் தடுமாறி போய், இவன் மீதா அம்பு போட்டோம், அதுவும் இவனுடைய முதுகில் பட்டுவிட்டதே அந்த அம்பு என்று அப்படியே பக்கத்தில் சரிந்து கீழே விழுவான். ராமன் பக்கத்தில் சரிந்து கீழே விழ வாலியும் படுத்து கிடப்பான் பக்கத்தில் ராமன்.